السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم، أما بعد. ஒரு சில விஷயங்களை மட்டும் தங்களுக்கு மத்தியிலே கூறிவிட்டு, நேரம் குறைவாக இருக்கிறது, ஒரு 5 நிமிடங்கள் மற்றும் ஒரே ஒரு ரிவாயத்தை தங்களிடத்தில் சொல்லிவிட்டு விடைபெற ஆசைப்படுகிறேன். இந்த ஹதீஸை முனப்பஹாத் என்ற கிதாபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இன்ன ரஜுலம் மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களிலிருந்தும் ஒரு மனிதர், பனி இஸ்ரவேலர்கள்னால் யூதர்கள், முன்னாள் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய உம்மத்தினர்கள், அவர்களை சார்ந்த ஒரு மனிதர், ஜமா சமானீன தாபூத்தம் மினல் இல்ம், 80 பெட்டி அளவு, பெரிய பெரிய தாபூத் அப்படின்னு சொன்ன மரப்பெட்டிகள் இருக்கும்ல, சுந்தூக்குனா சின்ன பெட்டின்னு சொல்லுவாங்க, தாபூத்துனா பெரிய சைஸ் பெட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது தாபூத் 80 பெட்டி அளவுகளுக்கு இல்மை கற்று அந்த கிதாபுகள் எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சுருந்தாங்க. 80 பெட்டி அளவு. வலம் யன்தஃபி' பிஇல்மிஹி, ஆனால் அந்த எத்தனை இல்மும் ஒரே ஒரு பெர்சன்டேஜ் கூட அவர்கிட்ட எந்த பிரயோஜனத்தையும் தரல, அமல் செய்யவே முடியல அவர்னால். அவரே ஆசைப்பட்டு அமல் செய்யணும்னு நினச்சாலும் என்ன செய்யலை, அவர்னால் முடியலை, ரொம்ப கஷ்டப்பட்டார், அமல் செய்ய முடியல அவர்னால். ஃபௌஹல்லாஹு தஆலா இலா நபியி, அந்த காலத்தில் உள்ள அந்த நபிக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி வச்சான். அன் குல்லி ஹாதல் ஜாமி', அந்த ஒன்று சேர்த்து வச்சாரா இல்லையா, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், அந்த இமாம் அந்த பெரிய 80 பெட்டிகளை சேர்த்து வச்சு கல்வியை சேர்த்து வச்சார்ல, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள், லவ் ஜமஅத கஸீரம் மினல் இல்மி லம் யன்ஃபஉக இல்லா அன் தஅமல பிஸலாஸதி அஷ்யா, நீ இன்னும் எத்தனை பெட்டிகள் சேர்த்தாலும் சரி, இல்மை இன்னும் அதிகமாக சேர்த்தாலும் சரி, கற்றுக்கிட்டாலும் சரி, ஒவ்வொரு மதரசாவாக போய் மவுத்து வரைக்கும் நீ மதரசாவாக போய் வாழ்க்கை ஃபுல்லாக ஓதிட்டு இருந்தாலும் சரி, 3 விஷயங்களின் மீது நீ அமல் செய்யும் வரை அந்த இல்மு உனக்கு எந்த விதமான பிரயோஜனத்தையும் கொடுக்காது அப்படின்னு சொன்னான். அல்லாஹ் தஆலா அந்த ஊருடைய நபிக்கு அல்லாஹ் தஆலா வஹி இறக்கி வச்சான். சகன் உதாரணம் சொல்லுவாங்க, எப்போ நீங்கள் ஒரு ஏரியாவை சுத்தம் பண்ணணும், அதாவது ஒரு கம்பெனியிலேருந்து கழிவு நீர்கள் வந்துக்கிட்டு இருக்குது, சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, முதல்ல என்ன செய்யணும், நேராக கொண்டு போய் தண்ணி ஊற்றி கழுவி விடணுமா? செய்யக்கூடாது. இந்த கழிவு நீர் வரக்கூடிய பாதையை அடைக்கணும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கழிவு நீர் வராமல் பாதையை அடக்கியதற்கு பின்பு அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த தண்ணிக்கு பிரயோஜனம் இருக்கும். அது இல்லாமல் கழிவு நீர் வருவதுடைய பாதையே நம்ம மூடலை, ஊற்றிக்கிட்டே இருந்தால் திரும்ப கழிவு ஒரு செகண்டில், ஒரு நிமிஷத்தில் திரும்ப கழிவாயிட்டு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த இல்மு உனக்கு பிரயோஜனம் தர வேண்டும் என்று சொன்னால் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு 3 ஓட்டைகள் நீ அடைக்கணும். அப்போ தான் அந்த இல்மு ஒன்றை தங்கும். இல்லையா, கீழே குடத்தில் ஒரு 3 ஓட்டையை போட்டுட்டு மேலே தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க, கியாமத்து வரைக்கும் ஊற்றுங்க, பண்ணி போய்கிட்டே தான் இருக்கும். அதிசய குடம்னு தான் சொல்லிக்கலாம், தண்ணியே ஃபுல்லாகும் அது குடத்தில் அப்படின்னு சொல்லி. கியாமத்து வரைக்கும் ஊற்றினா தண்ணி கீழே போய்கிட்டே, அது தண்ணி இருக்கவே இருக்காது. ஓட்டையை அடைச்சிட்டீங்க, கொஞ்சம் தண்ணி ஊற்றுவீங்க, ஒரு கிளாஸ் தண்ணி, அதுவும் அப்படின்னு இருக்கும். ஒரு குடம் தண்ணி ஊற்றுனீங்க, அது இன்னும் வலிஞ்சு ஓடுமே தவிர எப்பயுமே காலியாக போகாது குடம். அதனால இந்த 3 விஷயங்களை நீ கற்றுக்கொண்டதற்கு பின்பு அதுக்கப்புறம் நீ என்ன செய், இல்மை கற்றுக்கோ, அந்த இல்மை பிரயோஜனம் தரும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் நபிக்கு. என்ன 3 விஷயம்? சாதாரண விஷயங்கள் தான். முதல் விஷயம், லா துஹிப்பி துன்யா, உலகத்தை நீ விரும்பாதே. உலகத்துடைய ஆசை உன் கல்வியில் இருக்கக்கூடாது, உலகத்தை நீ விரும்பக்கூடாது. உலகத்துடைய செல்வமாக இருக்கட்டும், உலகத்துடைய காசு பணமாக இருக்கட்டும்,
இல்லை ஒரு பெரிய பணக்காரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உலகத்துடைய ஆசை உன்னுடைய கல்வியில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்மகிட்ட இருக்கிற இல்மு ஓட்டையான இல்மு மாதிரி பெரிய ஆலிமாக இருப்பார். ஆனால் முத்தவல்லிக்கு முன்னாடி இப்படி போய் நிற்பார், இப்படி நிற்பார். இன்னொரு நிர்வாகிக்கு முன்னாடி குனிஞ்சு நிற்பார். ஒருத்தன் ஒரு வெட்டி வாங்குவான், பச்சையாக ஹராம் செய்வான், அவன் கையை கை நீட்டி சம்பளம் வாங்குவார், பெரிய ஆலிமாக இருப்பார். இந்த இல்மு அவருக்கு எந்த பிரயோஜனமே தரவே தராது. காரணம், இந்த காசு, இந்த பணம், இது என்னை வாழ வைக்கும் என்ற ஒரு ஆசை உன் கல்வியில் இருந்துச்சுன்னு சொன்னால் யாருக்கும் நீ எடுத்து சொல்லவே முடியாது. அன்னைக்கு கூட சும்மால மாணவர்களுக்கு சொல்லி காட்டுற போது சொல்லி காட்டினேன். பெரிய மன்னர் மிஸ்ர் நாட்டுடைய காசி இருந்தாங்க. நாட்டுடைய மன்னர் இருக்கிறார், பெரிய ராஜா. அவர் கேட்க ஆளே கிடையாது. நம்ம மாதிரி பிரதமர் ஓட்டையடியெல்லாம் கிடையாது. மன்னர்கள் அவங்கள யாரை வேணால் வெட்டலாம், யாரை வேணால் தூக்கலாம், என்ன வேணால் செய்யலாம், எத்தனை கோடி வேணால். மன்னர்கள். அந்த நாட்டுடைய தலைமை நீதிபதி இருக்கிறாங்க, சிராஜுத்தீன் அப்படின்னு சொல்லி. சிராஜுத்தீன், ஆமாம், மன்னருடைய பேர் ஷம்சுத்தீன். மன்னர் வேட்டைக்கு போனார், அம்பு விட்டார். அது எங்கேயோ போய் குத்தி ஒரு சின்ன பையன் மேலே பட்டு அந்த பையன் இறந்து போயிட்டான். அந்த பையனுடைய தாயார் நேராக வந்து பார்த்தா மன்னர் நிற்கிறார். மன்னர் தான் வில்லு விட்டுருக்கார், ஒன்றும் பேச முடியல. நேராக ஊருடைய தலைமை நீதிபதிட்டு போயிட்டாங்க. மிஸ்ர் நாட்டில் தலைமை நீதிபதிட்டு போய் கோரிக்கை இடுறாங்க, இந்த மாதிரி என்னுடைய பையனை ராஜா கொண்டுட்டாரு, தெரியாமல் வில்லு விட்டாரு, செத்து போயிட்டான் அப்படின்னா. சிராஜுத்தீன் சொல்கிறாங்க, இந்த நீதிபதிகள் கட்டையை வச்சு அடிப்பாங்க தெரியுமா, அடித்து சொல்கிறாங்க, இத்தனாம் தேதி 19ஆம் தேதி காலை 8 மணிக்கு நீதிமன்றத்தில் அரசர் ஹாஜராகணும் அப்படின்னு சொல்லி ஊரே அல்லோலகல்லமாக போச்சு. இவர் என்ன நீதிபதி, இவர் தலையை உருட்டுறதுக்கு ராஜாவுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது, இவர் என்ன தீர்ப்பு சொல்கிறார், செத்தார், அவ்வளோதான், நாளைக்கு பேர் பேப்பரில் ஹெட் நியூஸே இதுதான், சிராஜுத்தீன் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் தான் நியூஸே அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் பரவாயில்ல பேசிக்கிறாங்க. ஒன்றுமே நடக்கலை. அதே மாதிரி மன்னர் தன்னுடைய அரண்மனையிலிருந்து அந்த நாள் காலையில் கரெக்டாக 8 மணிக்கு போய் நீதிமன்றத்தில் ஆஜராகிறாங்க. மன்னர் குற்றவாளி கூண்டில் ஏறி நிற்கிறார். இந்த வழக்கு கொடுக்க வந்த அம்மா நிற்கிறாங்க, நீதிபதி உட்காந்துருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வில்லு விட்டு கொண்டுட்டாரு. நீதிபதி கேட்குறாங்க அரசரை பார்த்து, என்ன கொண்டீங்களா? வேணும்னே கொள்ளல, ஒரு மானை வேட்டையாடுறதுக்கு அடித்தேன், அது போய் அந்த பையன் மேலே பட்டுருச்சு. அந்த அம்மாட்டுக்கு உண்மையா? ஆமாம், அவர் வேணும்னே கொண்ட மாதிரி தெரில, எங்கே இருந்தோ தான் வில்லு வந்துச்சு. சரி, தெரியாமல் கொண்டா மார்க்க சட்டப்படி கதான் கொலை நடந்துருச்சுன்னு சொன்னால் 100 ஒட்டகம் தீயத்து கொடுக்கணும். 100 ஒட்டகம்னா ஒரு ஒட்டகம் உதாரணம் 10 லட்சம்னு வச்சுக்கங்களேன். உதாரணத்துக்கு 100 ஒட்டகம் அப்படின்னு சொன்னால் ஒரு 10 கோடி அளவுக்கு, அந்தளவு பெரிய தொகை என்ன செய்யணும், கொடுக்கணும். இது அரசர் மேல் கடமையாக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பு வழங்கிட்டாங்க. அந்த நேரத்திலே அரசர் அவ்வளோ காசை தூக்கி தன்னுடைய காசுலேருந்து, அரசாங்க காசுல இருந்து இல்லை, தன்னுடைய பணத்திலேருந்து எடுத்து கொடுத்தாங்க. அந்த அம்மா போயிட்டாங்க. நீதிமன்றம்லாம் கலைஞ்சு போயிடுச்சு. அங்கேருந்து அரசர் இறங்கி வந்தாராம், குற்றவாளி கூண்டிலேருந்து நேராக வந்து நீதிபதி முன்னாடி வந்தாராம். நான் போட்டால் அவர் போட்டால் தானே அவர், இங்கே பாருப்பா, அரசர் உள்ள நீதிமன்றத்துக்கு உள்ளே வர்றதுக்கு வாள் கத்தி எதுவுமே அனுமதி எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே பாரு அப்படின்னு சொல்லி சட்டையை அப்படியே பொறுமையாக தூக்குனா உள்ளே ஒரு குருவால் இருந்துச்சான், குட்டி வால் இருக்கும்ல குருவால், அதை தூக்கி காட்டினார். இங்கே பார்த்தியா, இது எதுக்கு திரும்ப எடுத்து வந்தேன், அரசன் என்ற ஒரே ஒரு காரணத்தினால் நீ உன்னுடைய தீர்ப்பை மாற்றி சொன்னால் அல்லது ஏதேனும் ஒரு சலுகை காட்டினேன்னு சொன்னால் இங்கேயே உன்னை குற்றி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் குருவால் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொன்னாராம். உடனே சிராஜுத்தீன் சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு, இங்கே பாருங்கள், நானும் என்னை தான் எடுத்துக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிதாப் மக்தப் மேஜர் இருக்கும்ல, அதை அப்படியே தூக்குனா உள்ள வால் இருந்துச்சான் பெருசாக, அப்படியே உருவுனாங்க பெருசாக. பார்த்தியா, நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்த்தியா, உள்ளே எடுத்துகிட்டு கூட நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்தேன். ஒருவேளை என்னுடைய நியாயமான தீர்ப்பை எதிர்த்து வாயில் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா உன்னை தலையை சீவிட்டு இங்கே சாவறதுக்கு நான் தயாராக இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா சாதாரண ஒரு ஆலிம், அந்த அரசர்கிட்ட கையேந்தி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஆலிம் எவ்வளோ பெரிய வார்த்தையை சொன்னாங்க பார்த்தீங்களா. காரணம் என்ன, ஏன் அப்படி அவ்வளோ பெரிய இது வந்துச்சுன்னு சொன்னால் உலகத்துடைய ஆசை கல்வியில் சுத்தமாக இல்லை. இவன்கிட்ட பொழப்பு நடத்தணுமா, தேவையில்லை எனக்கு. ஹஜ்ரத் இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நாட்டுடைய தலைமை காசியாக ஹலீஃபா நியமிக்கிறார். ஹலீஃபாங்கிறது ஒரு நாட்டு கிடையாது, உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுக்கும் தலைவர். எந்த நாடாக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, அந்த ஹலீஃபா சொல்றாரு என்னுடைய தலைமை நீதிபதியாக நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி. முடியாது, போ, ஏன் இருக்க மாட்டீங்க, அவன் கூட இருந்தா நீ ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்ப, நீ உனக்கு தோதுவா வந்து இது சொல்லுவேன், அந்த மாதிரி தீர்ப்பளிக்க சொல்லுவேன், அந்த மாதிரி தீர்ப்புல என்ன அளிக்க முடியாது, போடா அப்படின்ட்டாங்க.
தலைமை நீதிபதி பொறுப்பு. உலக மக்களே உங்களை மதிப்பாங்க. உங்க பேர் வரலாறுகள்ல பதிவு செய்யப்படும். மறக்க முடியாத பேராயிரும். நினைச்சதை நடத்தலாம். உலகத்திலேயே நினைச்சதை நடத்தலாம். உங்க இஸ்லாத்தை உங்க நினைச்ச மாதிரி மேல கொண்டு வர என்னமோ சொல்றாங்க. முடியாது. ஏன் செய்ய மாட்டீங்க? உன் இஷ்டத்துக்கு என்னால் தீர்ப்பு கொடுக்க முடியாது. நான் அல்லாஹ் ரசூல் சொன்ன தீர்ப்பை தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கொண்டு போய் ஜெயிலில் வச்சு சாத்துறாங்க. ரத்தம் வடியுது. அந்த நேரத்தில் கவலைப்படவே இல்லை. காரணம் என்ன? இவன்கிட்ட பொழப்பு நடத்தி, இவன்கிட்ட பிச்சை எடுத்து, இவன் காசுல தான் என் வாழ்க்கையில் அல்லாஹ் என்ன வாழ வைப்பான் அப்படிங்கிற ஈமான். இதுதான் ஒரு மாணவரை, ஒரு இல்மு கற்கக்கூடியவருடைய அந்த இல்மை பிரயோஜனம் தரக்கூடியதை ஆக்கி வைக்கும். இன்னொருத்தருக்கு முன்னாடி தலை குனியவே செய்யாது. யாருக்கு முன்னாடி தலை குனிய வைக்கும்? உதாரணம் சொன்னால் தெரியும். நம்ம சொந்தக்காரங்களே வச்சுங்களேன். சொந்தக்காரங்களுக்கு சலாம் சொல்லுவோம். இப்போல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சவங்களாம் சலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வெறும் சொந்தக்காரன் தான் சலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சொந்தக்காரன் எப்படி சலாம் சொல்லுவார்? தன்னோட ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஒருத்தர் வந்தார். உடனே சலாம் சொல்கிறப்ப பார்த்தா 32 இல்லை 42 பல்லும் தெரியும் அப்படி வெளியே. அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? ஏங்க அப்படி சலாம் சொல்கிறோம்? பிற்காலத்தில் ஏதாவது எனக்கு வந்து பொள்ளக்குட்டி குமரகாரியெல்லாம் இருக்குது, ஏதாவது கேட்டால் உதவி செய்வார் அப்படின்னு சொல்லி 42 பல்லு தெரியும் அப்படியே அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் இருக்காங்களா? அப்படி இருக்காங்க அப்படிங்கிறது. தன் நடுநிலை வாய்ந்தவராக இருந்தால், தன்னுடைய அந்தஸ்தில் இருந்தார், அவ்வளோதான். தன்னை விட ஏழையா தெரிஞ்சால் ஒருத்தவர், உடனே இவர் சலாம் சொல்ல மாட்டார். அவர் சலாம் சொன்னால் பதில் சொல்ல மாட்டார். காரணம் என்ன? அவரை மதிச்சதுடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன? அவருக்கு இவ்வளோ பல்லு தெரிய சலாம் சொன்னது, முழு சலாம் சொன்னதுடைய காரணம் என்ன? செல்வம் அவர்கிட்ட இருக்குது. இது ஆலிம்களுக்கு அழகு கிடையாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சர்க்கார் சொன்னாங்களே இல்லையா, எஜ்மா உட்காந்து ஒரு நாள் ஒரு சூஃபி உட்காந்து பள்ளிவாசல் துவா ஓதிட்டு இருக்கிறாங்க. கையேந்து எல்லாரும் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய முரீதுகள் வந்தாங்க, பயான் பேசினா போனாங்க. அந்த நாட்டை ராஜா வந்தார். ராஜா வந்தவொடனே கையை இப்படி வச்சுட்டு காலை நீட்டிட்டாங்க. 2 காலையும் அப்படியே நீட்டிட்டாங்க. ராஜா வந்தவொடனே, ராஜா வந்திருக்கார், மந்திரி வந்திருக்கார், நீட்டாங்க. ராஜா வந்து என்ன, சரி போய்ட்டு வாங்க என்ன அனுப்பிச்சு வச்சுட்டாங்க. மக்கள்லாம் வந்து கேட்குறாங்க, ஏங்க ராஜா இருக்கிறாரு, மந்திரி வந்து கேட்குறாரு, ராஜா வந்திருக்காரு, அவங்க மரியாதை குறைவா நீங்கள் காலை நீட்டுறீங்க, நாங்களாம் நடுங்குறோம். நிஜமா சொன்னாங்களா? நீங்கள் ராஜாட்ட கையை நீட்டினீங்க, அதனால காலை மடக்கிட்டீங்க. நான் கையை மடக்கிட்டேன், அதனால காலை நீட்டிட்டேன் அப்படின்னாங்களா? நிஜமா நான் ஒருத்தர் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன வேணா போ, உன் காசு நீ ஆச்சும், உன் பதவி உனக்கு, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நான் தூக்கி வீசிட்டேன், அதனால நான் கையை மடக்கிட்டேன், காலை நீட்டிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் ஒரு ஆலிமுடைய அழகு. என்னது? உலகத்துடைய ஆசை கல்புல சுத்தமாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு வஹி இருக்கும்போது சொன்னால், லா துஹிப்பி துன்யா ஃபலைஸத் பிதாரில் முஃமினீன், அது முஃமின்களுடைய இல்லம் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள்ல இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் சொல்லுவோம். நேரம் அதிகமாகிடுச்சு. அல்லாஹ் தஆலா கேட்டதின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு முதல் புரிவானாக. ஆகிர் தாவனா.